கால் நூற்றாண்டுக்கும் மேல அதை வந்து தொடரும் இந்த குடும்ப உறவு அப்படின்னு சொல்லலாம். சார் உடனே ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் என் ஸ்ரீராம் சார், அவங்கள பற்றி சொல்லவே வேணாம். அவங்க ஒரு 3-4 வருஷமா வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீங்க வந்து டைரக்டா எழுதுங்க, உங்களோட சமூகத்தை பத்தி, உங்களோட கதையை பத்தி எழுதுங்க அப்படின்ட்டு. இன்னும் நான் தான் சொன்ன பேச்சை வந்து கேட்கல. அது நெக்ஸ்ட் வந்து பண்ணணும். விசாகன் அவங்க வந்து அவங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நான் ஒத்துக்கலை தான். ஏன்னா கமிட்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம ஒத்துக்கிட்டா கரெக்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஸோ பண்ணணுமா, மொழிபெயர்ப்பு திரும்ப ஒத்துக்கணுமா அப்படின்னு ஒரு ஹெசிடேஷன் இருந்தது. அவர் வந்து விடாம இல்லை நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. ஸோ பதிப்பாளர் பன்முக மேடை விசாகன் அவர்களுக்கு ஒரு நன்றி. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண தமிழ்நாடு முற்போக்கு கலை இலக்கிய மேடை அந்த அமைப்புக்கும் ரொம்ப நன்றி. இங்க வந்திருக்கும் நண்பர்கள், நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களோட குடும்ப நண்பர் நசீமும் ஷபானா நசீமும் வந்திருக்காங்க. அப்புறம் என்னுடைய தோழிகள் தீபுஹரி, சாருமதி, லக்ஷ்மி, அனிதா எல்லாருமே. ஸோ தெரிஞ்ச இதுவாக தான் இருக்கு. இது ஒரு சின்ன அதாவது சின்ன கூட்டம் அப்படின்னாலும் ரொம்ப மனதுக்கு இனிய அணுக்கமான கூட்டமா இருக்கு. ஸோ உங்க எல்லாருக்குமே வந்து நன்றி. ரொம்ப சிறப்பா வந்து அறிமுக உரை செஞ்ச திருமதி ரெஜினா மேடம் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நல்ல ஒரு ஆத்மார்த்தமா அவங்க உணர்வுபூர்வமா வந்து சொன்னாங்க. அந்த இடம்லாம் வந்து நானுமே பரவாயில்ல, நம்ம கரெக்டா தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து நினைச்சேன். என் ஸ்ரீராம் சார் அவங்களோட பேச்சும் வந்து ரொம்ப, அதாவது நண்பர்கள் அப்படிங்கிற முறையில சின்ன குறைகளை வந்து பின்னாடி சொல்லி இருக்காங்க. அதெல்லாம் நான் இன்னுமே என்ன என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அடுத்த இதில் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ என்னோட குடும்பத்தாருக்கும் வந்து நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா பசங்களோட ஊக்குவிப்பு இல்லாமல் நான் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. அவங்களோட நேரத்தை எடுத்து தான் நான் வந்து இதை பண்ணியிருக்கேன். மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்றப்ப அது வந்து மொழிபெயர்ப்பே மொழிக்கு செய்கிற ஒரு துரோகம் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மொழியில இருக்கிறத அப்படியே இன்னொரு மொழிக்கு கொடுக்கறது வந்து நிஜமாவே சாத்தியம் கிடையாது. நான் ஜென்ரலா பப்ளிஷர்ஸ் கிட்டயே கேட்டுடுவேன், நீங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க, மொழி வார்த்தைக்கு வார்த்தை இருக்கணுமா, இல்ல வந்து படிக்கின்ற வாசகனுக்கு வந்து சுலபமா இருக்கணுமா அப்படின்ட்டு அவங்களோட சாய்ஸுக்கே வந்து விட்டுடுவேன். சில பதிப்பாளர்கள் வந்து இல்லை இது இலக்கியம் அப்படிங்கிறப்ப கரெக்டா வார்த்தைக்கு வார்த்தை எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்வாங்க. சில பதிப்பாளர்கள் வந்து உங்களோட ஸ்டைலையே பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். படிக்கிறவங்களுக்கும் கஷ்டமா இருக்கக்கூடாது, நம்ம வந்து முழு ஆசிரியருக்கும் வந்து துரோகம் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற அந்த கான்சியஸ்னஸ் இருக்கும். வேடிக்கையா சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, ஒரு 4 டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு பேஷண்ட்டை பத்தி கேஸ் ஹிஸ்ட்ரி கொடுக்குறோம்னா 5 ஒப்பீனியன் வரும் அப்படின்னு வேடிக்கையா சொல்லுவாங்க. அது மாதிரி மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறோம், இதே டெக்ஸ்டை இன்னொரு மொழிபெயர்ப்பாளர் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா வேற மாதிரி தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. நானே வந்து இதை மறுபடியும் எடிட் பண்ண உட்காந்தேன் அப்படின்னா இன்னுமே வந்து இது பண்ணுவேன். ஸோ மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது அந்த நேரத்துக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண முடியுமோ அது மாதிரி தான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ வாய்ப்புக்கு நன்றி. வந்திருக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. குறிப்பாக இவங்க இவர் வந்திருக்காங்க, நாகா சார் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இருக்கு. எனக்கு வார்த்தைகளே வரல. ஓகே, மிக்க நன்றி.